அடுத்த சவால் கேக்குறாங்க, one of my friend fell in love. I advised him several times but no changes. If you give me your opinion beyond in Islamic view, I can advise him more strongly. அப்படிங்கிறாரு. நீங்க ஒரே வார்த்தை கேளுங்க, உங்களுடைய தங்கச்சியையோ உங்களுடைய தாயையோ வேறொருவன் காதலித்தால் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்களா? ஒரே வார்த்தை கேளுங்க. தாய் கணவன் இறந்துட்டாங்கன்னு வைங்க, அது டைவர்ஸ் ஆயிடுச்சு, தங்கை கல்யாணமே ஆகல, வேறொருத்தன் காதலிக்கிறான், நீங்க பேசுற மாதிரி பேசுறான், உங்களை மாதிரியே அவன் வந்து கடிதம் எழுதுறான், உங்களை மாதிரியே அவன் வந்து இது கூட்டு போறான், டீ கடை கூட்டு போறான், டீ சாப்பிட கூட்டு போறான், உங்களை மாதிரியே டேட்டிங் கூட்டு போறான், உங்களை மாதிரியே பிலிம் கூட்டு போறான், உங்களை மாதிரியே செல்போன் வாங்கி கொடுக்குறான், உங்களை மாதிரியே அவன் வந்து காசு கொடுக்குறான், எல்லாம் உங்களை மாதிரியே அவன் பண்றான், நீங்க சகிச்சிட்டு இருப்பீங்களா? எம்பெருமானா இது இந்த வார்த்தை நான் காட்டமா கேட்காதீங்க. ஒரு சஹாபியை திருத்துவதற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பயன்படுத்திய வார்த்தை. ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அரசு இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன், ஆனா நான் வந்து விபச்சாரம் செய்வதை வளமையாக கொண்டிருக்கிறேன், என்னால விபச்சாரத்தை மட்டும் விட முடியல அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் நோ ப்ராப்ளம், இஸ்லாத்துக்கு வா அப்படின்னாங்க. முதல்ல கலிமா சொன்னாங்க. கலிமா சொன்னதுக்கு அப்புறம் அந்த மனிதரை கூப்பிட்டு கேட்டாங்க, சரிப்பா நீ விபச்சாரத்தை விட முடியாதுங்கிற, நீ எந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்கிறாயோ அதே போன்று உன்னுடைய தாயிடத்திலோ உன்னுடைய சகோதரனிடத்திலோ வேறொரு விபச்சாரம் செய்வதற்கு நீ சகித்துக் கொள்வாயா? ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. அவர் அப்படியே ஆடி போயிடுறாரு. ரசூலுல்லாஹ் என்ன இது? ஆமாப்பா, நீ எந்த பெண்ணோட விபச்சாரம் செய்கிறாயோ அந்த பெண் இன்னொருத்தருக்கு தாயாகவோ சகோதரியாக இருப்பாள் அல்லவா? நிச்சயமாக. அப்ப உன்னுடைய தாயோட உன்னுடைய சகோதரனோட வேறொருத்தன் விபச்சாரம் செய்து நீ சகிக்க மாட்டேன், அடுத்தவனுடைய தாயோட அடுத்த சகோதரியோட நீ விபச்சாரம் செய்வியா? அந்த சஹாபி அங்கவே தௌபா செய்றாங்க விபச்சாரத்துல இருந்து. அப்ப அந்த மாதிரி ஒரு பெண் அது ரசூலுல்லாஹ் விபச்சாரத்தை பத்தி சொன்னாங்க. நான் லவ் பண்றது விபச்சாரமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நிய பெண்ணோடு இச்சையோடு பேசுவது விபச்சாரம், நாவால் செய்யும் விபச்சாரம், அந்நிய பெண்ணோடு பழகுவது கண்ணால் செய்யும் விபச்சாரம், அந்நிய பெண்ணை தீண்டுவது கையால் செய்யும் விபச்சாரம், அந்நிய பெண்ணை பார்ப்பதற்காக செல்வது காலால் செய்யும் விபச்சாரம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதனால இந்த லவ் என்பது ஒரு அந்நிய பெண்ணோடு பழகுவது, ஒரு பெண்ணோட பேசுறது, லவ்ங்கிற பேர்ல அந்த பெண்ணோட ஊர் சுத்துறது, லவ்ங்கிற பெண்ணோட அந்த பேர்ல அந்த பெண்ணோட டிஸ்கோத்தைக்கு போறது, இது எல்லாமே ஹராம். இல்ல ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கலாம்னு விரும்புறேன், இது தப்பா? அந்த பெண்ணை நேசிக்கின்றேன், இது தப்பா? நேசிங்க. எப்போ ஒரு பெண்ணை திருமணம் செய்ய விரும்புவது தவறல்ல, இதுக்கு பேர் லவ் அல்ல. ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம்னு விரும்புறீங்க, இது தவறல்ல, இதுக்கு பேர் லவ் கிடையாது. இது மார்க்கம் அனுமதிக்குது. நீங்க எந்த பெண்ணை திருமணம் செய்ய விரும்புறீங்களோ அந்த பெண்ணை நேரில் போய் பாருங்க, மார்க்கம். பார்த்து பெற்றோர்கள் சொல்லுங்க, முறைப்படி கல்யாணம் பண்ணிக்க, முடிஞ்சு போச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க. அந்த பெண்ணை திருமணத்துக்கு அப்புறம் அதிகமா லவ் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பலாய பூரா முடிச்சிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் எதிர்புறமா சண்டையா வந்து நிக்கிறது, இது என்ன லவ்? இது மண்ணாங்கட்டி லவ். கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணும்போது எங்களுக்கு காதல் தெய்வீகமானது, புனிதமானது, மண்ணாங்கட்டியானது, என்னவோ வசனமா பேசுவான். கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா 4 நாள்ல டைவர்ஸ்க்கு வந்து நிப்பான். லவ் மேரேஜ் தான் சண்டை போடுறா. அப்போ இந்த காமத்திற்கு, இளமை பருவத்தில் ஏற்படுற இந்த காமத்திற்கு இவன் காதல்னு பேர் வச்சுக்கிட்டு இந்த காதலுக்கு என்ன பண்றான்? ஒரு புனிதங்கிற பேரையும் தெய்வீகங்கிற பேரையும் சுட்டுறான், பைத்தியகாரத்தனமா. இதெல்லாம் இந்த கேடுகட்ட சினிமாவை பார்த்ததுனால ஏற்படுற விளைவு. அதனால உங்களுடைய சகோதரருக்கு உணர்த்துங்க, உன்னுடைய தாயோடவோ உன்னுடைய சகோதரியோடவோ இன்னொருத்த லவ் பண்றதை சகிச்சுப்பியா? ஏன் உன்னுடைய மனைவியோடு சொல்லுங்க, தப்பு இல்ல. உன்னுடைய மனைவி என்னத்தை லவ் பண்றான், மனைவி லவ் பண்ண முடியும், அப்ப அந்த அந்நிய பெண்ணை லவ் பண்ண முடியும்? நீ எப்போ ஒரு அந்நிய பெண்ணை நீ விரும்புகிறாயோ பேசுகிறாயோ தவறு இல்லைன்னா உன்னுடைய மனைவியோடு இன்னொருத்த பேசுறது லவ் பண்றது தவறு இல்லை. ஆகவே பெண்ணை திருமணம் செய்ய விரும்புவது தவறல்ல, உடனே திருமணம் செஞ்சிருங்க. அதை லவ்ங்கிற பேர்ல இந்த அனாச்சாரம் பண்றதுல மார்க்கத்தில் இடம் கிடையாது.